ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு லோக்கல் பாய்ஸ் சேனல். எங்க போறோம் நம்ம? திருச்சி போறோம். எதுக்கு போறோம்? ஏதாவது எனி ஐடியா? அதான் அந்த கேமரா ஓகே, சோ பிளேட்ல வந்து அந்த கேமரா அந்த கேமராவை தான் வந்து பாத்தீங்கன்னா வாங்க போய்கிட்டு இருக்கிறோம். நாங்க வந்து வீடியோ எடுக்கலாம் அப்படின்னு வரப்பதான் வந்து பாத்தீங்கன்னா அந்த ஒயர் பிரச்சனை, ஒயர் மறந்துட்டு வரேன் வீட்டுல. இன்னொன்னு கேமரா சார்ஜ் போட்டா கேமரா சார்ஜ் ஆகாத பிரச்சனை. இன்னொரு பக்கம் வந்தா கேபிள் இது. இந்த மைக் எப்பவும் ஒர்க் ஆகும், இந்த மைக்கு கூட இன்னைக்கு ஒர்க் ஆகாம போன பிரச்சனை, எல்லா பிரச்சனையும் சேர்ந்து வந்துருச்சு. பரவாயில்ல, நீங்க என்னன்னாலும் விளாக் போட்டே ஆகும் அப்படின்னு தான் வந்து பாத்தீங்கன்னா உட்காந்துட்டு இருக்கோம். ஸ்டார்டிங்ல வந்து தடங்கள் வந்துச்சுல, அப்போ எல்லாமே நல்லா தான் இருக்கும். அப்படி ஒரு பாசிட்டிவ் வைப்போட நாங்கள் கிளம்பலாம் அப்படின்னு இருக்கிறோம். இப்போ நாங்கள் திருவண்ணாமலேருந்து கிளம்பி திருக்கோயிலை தாண்டி வந்துட்டோம். ஸோ நாங்கள் நடுவில் எடுக்கலாம்னு நினச்சோம், பட் அங்கங்கே எங்களால் எடுக்க முடியல. ஸோ கைஸ், நாங்கள் ஒரு ரைடு போக ஆரம்பிச்சிட்டோம். நீங்களே என் கூட ஜாயின் பண்ணிங்க. டெய்லி இதுக்கப்புறம் வீடியோ போட ட்ரை பண்ணுறோம். அப்படி வீடியோ போடனாலும் அவ்வளோதான், நம்மளை முடிச்சு விட்டீங்க போ. ஐயா, ஒரு கேமரா விளாக் எடுக்க போனா ஏதாவது ஒரு பிரச்சனை வரும்னு எனக்கு தெரியும். அதுக்குன்னு இந்த பக்கம் போனா கேமரா ஒர்க் ஆகல, இந்த பக்கம் வந்தா மைக் ஒர்க் ஆகல. இப்போ மைக் வந்து ஒரு 35 ரூபா மைக் வந்து காலியா இருக்கு மொத்தமா. சரி பரவாயில்ல, எல்லா தடங்களையும் மீறி வந்து நம்ம போய்கிட்டு இருக்கிறோம். புயல் வேகத்துல ஒரு 2 hours ஆகும் போறதுக்கு. ஆகுதுல 2 hours. ஓகே, ஆனா இல்ல ஆஃப் ஆகுது. இல்ல அது ஃப்ரண்ட் கேமரா மட்டும் ஆஃப் ஆகும். பாருங்க, இவரு இது கூட தெரியாத ஒரு கேமராமேனை வச்சுக்கிட்டு, ஐயோ இவங்க வச்சு ஒரு விளாக் சேனல் ஆரம்பிச்சு இது போய் மில்லியன் சப்ஸ்கிரைபர் அடிச்சு அதுல ஒரு கார் வாங்கி அதுல ஒரு விளாக் போட்டு BMW கார் வாங்கி இதே ரோட்ல நம்ம ஓட்டுறோம். நெக்ஸ்ட் டைம் போகலாம். எங்க கனவுல தானே ஓட்ட போறோம், ஓட்டிக்கலான்றீங்களா? கார் வாங்கினதுக்கு அப்புறம் இதான் லாங் டிரைவ். ஸோ ரொம்ப தூரம் போறோம் போய்கிட்டே இருக்கிற மாதிரி எங்களுக்கு ஒரு ஃபீலிங்கு. சரி ஓகே, ஒரு சைடில் நின்று ஒரு காஃபியை போட்டு டிரைவரை மாற்றுவோம், நம்மளுக்கு டயர்ட் ஆயிடுச்சு அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு காஃபியை போட நிறுத்திட்டோம் ஒரு ஓரமா. மச்சான் வரல, என்ன மேட்ரு? மச்சான் நேற்று ஃபுல்லாக வரேன்னு தான் சொல்லியிருந்தான். திடீர்னு காலைங்காட்டியும் தங்கச்சி பிள்ளைக்கு மொட்டை அடிக்கிறான் வந்தல, அதனால தான் வரல. ட்ரிப்லாம் எங்கேயாவது ஒன்று போகலான்னா அவன் மட்டும் ஒரு விசித்திரமா யோசிக்கிறானே. அப்படியே மொட்டை வந்து வெள்ளிக்கிழமை தான் அடிப்பாங்க அப்படின்னு சொன்னதுக்கு அதுக்கு காரணம் நாங்கள் புதன்கிழமையும் அடிப்போம்டா. நீங்களாம் சொல்லி கிடக்குறீங்க நம்ம. ஏன் புதன்கிழமை மச்சான் மொட்டை வரமாட்டேன்னு சொல்லு. உன் மச்சான வரமாட்டேன், டே நான் வரமாட்டேன், அப்படிலாம் சொல்ல மாட்டோம். ஒன்றும் இல்லை, டேரக்டா சொல்லிட முடியுமா உங்ககிட்ட? சொல்லு. அப்புறம் நீ பொசுன்னு கோவப்பட்டா நான் கேட்கறேன். நான் சிவனேன்னு சும்மா தானே உட்காந்து யூடியூப் சேனல்ல கேமிங் உட்காந்து விளையாடிக்கிட்டு இருந்தேன். நீங்க தான் விளையாட போடலான்னீங்க. அதுக்கப்புறம் ஸ்கிரிப்ட் ஏற்றலாம். மச்சான் தானே டேரக்டர்ல. ஆமாந்தா, இப்போ கூட அவன் தான் டேரக்டர். இப்போ யாருன்னு சொன்னாடா, இது வரைக்கும் எத்தனை ஸ்கிரிப்ட் நான் போஸ்டிங் பார்த்துலாம் இருக்கிறீங்களா? நீங்க ரெண்டு பேரும் நாங்க அதை கேட்கலாம். ஐடியா கொடுத்தா நம்ம அதை வச்சு நம்ம மீட் பண்ணிக்கலாம். அப்போ அவர் ஐடியா கொடுத்தா தான் எடுக்கிறோம். சரி ரைட். ஓ அப்படியா? அவன் வரமாட்டேன்னு நீங்க சொல்லி தான் எனக்கே தெரியும். நேற்று சாயங்காலம் வரைக்கும் வரமாட்டேன் தான் சொல்லுங்க. அவனே வந்தான், ஒரு 2 மணி இருக்கும் வந்து நைட்டு. இதுமாரி நாளைக்கு நான் வரடா அப்படின்னா, ஏன்டா அப்படிங்கிறேன். இதுமாரி தங்கச்சி பசங்க கால் கொடுத்தாங்களா அப்படின்னா, எப்படா நான் உட்காந்து ஒரு 4 நாள் 5 நாளாக சொல்லிட்டு திருச்சி வரேன்டா, அது மேட்ரு நான் போய் அந்த கேமரா வாங்கி வந்துடும்டா, அப்போ தான் விளாக் போட முடியும்னு சொல்கிறேன். இவ்வளோ நாள் கம்முன்னு இருந்தேன், ஏங்கிட்ட சொல்ல மாட்டான். அந்த மாதிரி கிலோமீட்டர் அதிகமாக சொல்லிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். பார்த்து ட்ராவல் மச்சாங்கிட்ட ஒன்றும் இல்லை. இப்போ நம்ம போயிட்டு அங்கேருந்து பாண்டிச்சேரி போயிட்டு அங்கேருந்து வீட்டுக்கு வரேன்னு வச்சுக்க வந்திருப்பான். பாண்டிச்சேரி கன்ஃபார்ம் பண்ணுறோம். பாண்டிச்சேரி மச்சானுக்கு அங்கே மட்டும் இருக்குது கரெக்டாக. அது ஆமா, பாண்டிச்சேரி ஏன் தெரியுமா? அவனுடைய ஒரு கனவு லட்சியமா அவன். அதேதான் நம்மளே கடனை வாங்கி தான் ட்ரோன் வாங்குறோம், அதுக்கப்புறம் 360 கேமரா வாங்குறோம். அதான் சொல்ல மறந்துட்டேன்ல. உண்மையாக என்ன சொல்லணும்னா, நாங்கள் ட்ரோனு 360 கேமரா வந்து ஃப்ரெண்டு வந்து அங்கே ஆல்ரெடி வாங்கி வச்சுட்டான். அங்கேருந்து எடுத்துகிட்டு வரான், அதை வாங்க தான் போகிறோம். என்ன கேமரா டீட்டெயிலாக சொல்ல, இந்த விழாக்காக தான். ஓகே, காசு வெளியே வாங்கி கடனை வாங்கி நம்ம வாங்குறோம். அவன் என்ன தெரியுமா கேட்டா நீங்கள் விஷயத்தில்? என்னஜி பாண்டி போகலாமா? பாண்டி ட்ரீட்டு போகலாமா நேரம்? சரி, நான் பாட்டு கேமிங் சேனல் உட்காந்துருந்தேன்னா வாடா விளாக் பண்ணலாம் ஸ்கிரிப்ட் எழுதுறேன்னு சொல்லி கூப்பிட்டு வந்துட்டு 12 மணிக்கு வரான். 10 மணிக்கு வர சொன்னா 12 மணிக்கு வரான். ஸ்கிரிப்ட் எழுத மாட்டான். நைட் ஷிஃப்ட் தலை இது எத்தனை பேர் நைட் ஷிஃப்ட்? சரி, ஷிஃப்ட் மாத்திரம் சொல்லி 15 நாள் ஆகுது, ஒன்றும் வரலையா? ஸ்கிரிப்ட் எழுத வரல, வீடியோ எடுக்க வரல. சரி, ஃபர்ஸ்ட் டைம் ஒரு விளாக் எடுக்க போகிறோம், வாடான்னு கூப்பிட்டோம். என்ன சொன்னான்? வரேன் சொல்லிட்டு லாஸ்ட் டைம் காலை சொல்லிட்டான். சொல்றத பார்த்தா அந்த வீடியோ ஃபுல்லா இப்ப மச்சான வச்சு தாக்குற போலக்குதா. இங்க மட்டும் மச்சான ஜிக்குன்னு ஏறுதா? இல்ல அப்படி இல்லடா, மச்சான கூட்டு வரதான் வரதான் சொன்னான். இதான் சொன்னால 10 பையனுக்கு மொட்டை அடிக்கிறேன்னு திடீர்னு நைட்டா முடிவு பண்ணி அடுத்த நாள் காலை மொட்டை அடிக்கிறாங்க ஆடி மாசத்துல. ஆமா, இப்ப கால் பண்ணா அந்த சனிக்கிழமை பாண்டிச்சேரி வரல, அன்னைக்கு வரேன்னு சொல்லிட்டான். அன்னைக்கு மட்டும் வந்துருவான். கால் பண்ணி பாரு. கால் பண்ணி அவட கேட்பான், ஏன்டா வரல, என்னடா பாத்தீங்கன்னா கிளம்பலாம் நம்ம. கேளு மச்சான் மொட்டை அடிச்சிட்டாங்களா இருக்குல்ல, காலை எடுக்க மாட்டான். ஏன் தான் இப்படி மச்சாங்கிறானோ? பாயிண்ட் மடி மேல உட்காந்து வச்சுட்டு இருப்பாங்க மொட்டை அடிக்கிறாங்க. புரியுதா இல்லையா? இந்த டைம் கால் பண்ண எப்படியா? இப்ப போய் எப்படி பேச முடியுங்கடா? அதனால கால் எடுத்து பேச முடியும். ஆமா, ஏன்னா அவனுக்கு அவ்வளவு தூக்குற என்ன பண்ணிட்டான் அவனுக்கு? அவன் அப்படியே இன்னும் சொன்னது என்னத்துல பாண்டிச்சேரியில குடிக்கிறான். அதான் அது வாங்கி தரேன். அவ்வளவுதான் கால் பண்ணி சொல்லிட்டேன். நான் தான் இருக்கும், வேற யாரும் பேசிட்டியா? முடிச்சா தம்பி பண்ணலாம்.
யாரு பண்ணாலும் தம்பி தங்கச்சின்றான் என்ன கதைனே புரியல. இன்ஸ்டால தான் இன்ஸ்டா ஒன்லி சேட்டிங் மாட்டேன். என்கிட்ட சாயங்காலம் வரைக்கும் சிரிச்சு பேசிட்டு போவாங்க. வீட்டுல போனவனே வந்து பாத்தீங்கன்னா சேட் ஸ்டேட்டஸ் லோன்லி அப்படின்னு போவாங்க. அந்த மாதிரி இல்ல, அது அவரு தான் 6 மணி ஒரு ஸ்டேட்டஸ், நைட்டு ஒரு 9 மணி 9:30 மேல ஒரு ஸ்டேட்டஸ். அந்த ஸ்டேட்டஸ் பார்த்தனா அவங்க ஆள் பார்த்துச்சுன்னா அப்படியே டெலிட் பண்ணிட்டு வருது. அது டைம் டைமிங் மட்டும் தான் அது. கைடு தான் அது. 9 மணி பெரிய மன்ற மாதிரி உண்மை சொல்றீங்களா? அதெல்லாம் அப்படிதான் சொல்லுவாங்க. எப்படியே பேசுனீங்களா மேல கிளம்பலாமா? என்ன பண்ணலாம்? ஆமா டைம் ஆகுது. நாங்கள் வீட்டுல இருந்து கிளம்புறப்ப 7:30, இப்போ 11:30 கிட்ட ஆயிடுச்சு. இப்போ நான் போறதுக்கு 1 மணி ஆயிடுன்னு நினைக்கிறேன். சாரி காப்பி மிச்சம் வச்சு அப்படியே வச்சு தல 1 மணிக்கெல்லாம் கிளம்பணும்னு நினைக்கிறேன். பாப்பா என்ன நடக்குது. அடுத்து போவோம். சார் நம்ம பையன் இப்போதான் லொக்கேஷன் அமிச்சான். திருச்சியில் இருக்க போத்தீஸுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வர சொல்லியிருக்கான். ஸோ அங்கே தான் போகிறோம். அங்கே போய் வீடியோ எடுக்க முடியுமான்னு எங்களால் தெரியல. உள்ளே போகிறப்ப என்ன மைண்ட் செட்டில் இருப்போம், போகிறதுக்குள்ள டயர்ட் ஆகிடுமா என்ன தெரியல. எடுத்துலாமா? சரி ஓகே. ஸோ அவங்ககிட்ட போய் அப்படியே அந்த ட்ரோனையும் 360 கேமராவும் வாங்குறோம். அதுக்கப்புறம் அப்படியே வரப்பவே அதில் சின்ன சின்ன ட்ரையல்லாம் பார்த்துக்கிட்டு அப்படியே வருவோன்றது இதுக்குள்ளே படிக்கிறது பார்ப்போம். நீ சாப்பிட்றியா? என்னென்ன சாப்பிட்ற? ஐயோ வரப்ப இங்கே பாருங்க. நீங்கள் அது வாங்கிட்டு வந்தீங்க? அதே நான் வாங்கிட்டு வந்தேன். அதுக்கு அதான் பிடிக்கும். சாப்பிடலாம். இந்த பால்கோவா ரைட் தான் நல்லா ஃபேவரட். 90s தானே நீ? ஆமா ஆமா. சரி ஓகே. ஸோ 90ஸ்னா அப்படிதான். ஸோ பால்கோவா பிடிக்கும். அதுக்கப்புறம் அந்த குச்சி மிட்டாயி, எழுந்த பயம், அது பள்ளி மிட்டாயி இதெல்லாம் வந்து பிடிக்கும். ஸோ அந்த சேனல்லேருந்து இன்னும் ஒரு மாறவே இல்லை. இன்னும் பச்சை குழந்தையா இருக்காரு. ஆனால் எங்களோட ஒரு 8-9 வருஷம் பெரியவர். எதுக்கு என் கூட சுற்றிக்கிட்டு இருக்காருன்னு எனக்கே தெரியல இது வரைக்கும். உனக்கு அவனுக்கு என்ன வயசு? நான் சுற்றிக்கிறேன். வயசு அவகாசம் இல்லாமல் டீமில் ஒருத்தர் பெரிய மனுஷனா ஒருத்தர் டீமில் சுற்றிக்கிட்டு இருக்காரு பாருங்க. அவனை மரியாதை கிடத்தனமா கேட்கறான் பாருங்க. அதுக்கு ஒரு அமைதியாக உட்காந்துட்டு இருக்காரு அந்த இடத்துல. இப்போ அவனுக்கு வந்து 22, எனக்கு 30, உனக்கு 34, இவருக்கு 40 வயசு. எங்க கூட சுத்திக்கிட்டு இருக்காரு. ஸோ இந்த மாதிரி எங்களோட ஏஜ் கேட்டகரியா வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அப்நார்மலான ஏஜ் கேட்டகரியா இருக்கு. 22 நான் 25. யாருக்கு? உனக்கா? ஓகே சரி சரி. கல்யாணம் ஒரு வயசு வந்துச்சான். அதாவது அவன் அப்பாவுக்கு இன்ட்டு கொடுக்குறான். நைனா எனக்கு கல்யாணம் ஆகிற வயசு வந்துருச்சு, சீக்கிரமா எனக்கு இன்ட்டு கொடுக்க அப்படின்னு. இல்ல தல சொல்றேன், அது சொல்றேன். எப்படியா இருந்தாலும் அப்பாவுக்கு இந்த வீடியோ காட்டுவல. நான் அவங்க வந்து போனேன். பாப்பா கண்டிப்பா பாப்பா, அதான் சொல்றான். ஸோ அதனால அந்த பாருங்களா கால் வருது. என்ன ஒரு 5 நிமிஷம் உட்கார முடியாது உன்னால. அவங்க அப்பா தான் கூட அப்படியே பேசிடுவோம். இப்படியே பேசிடுவோம்னா சொல்றது அவங்க அப்பா எல்லாம் இல்ல, பேர் அப்பான்னு சேவ் பண்ணி இருப்பான். அப்பா 1, அப்பா 2 இப்படிதான் போட்டு வைப்பான். இப்ப அவங்க அப்பா நான் பேச சொல்லவனா? பேச மாட்டான். அதெல்லாம் இல்லண்ணா இப்பயே பேசி முடிச்சிடலான்ற நீங்க என்ன நினைக்கிறீங்க? இப்பயே அவங்க அப்பா என்னப்பா 25 வயசு ஆகுதுன்னா கல்யாணம் ஆகாம மொட்டை பையனா சுத்தி ஏய் சமாளிக்கிறியா? பேச்ச மாட்டாரா டேய்? எங்க ஏஞ்சி பாரு நீ பாத்த ஆடு ஆடுன்னு ஆடுனா நாம அதனால அந்த சொன்னல அந்த லெஜெண்ட் கோட்டா. ஓ தளபதி ஃபேன் 2 பேரும். அப்பறீங்களா கால் வந்துட்டே இருக்கு. ஏன்னா அவர் பெரிய மனுஷன் அதனால வந்து ஆடுன்றது. கோட்னா நீ வந்து டீம்ல ஒரு கோட்டு. ஆமா அப்படி. ஓகே ஓகே. சீக்கிரமா வந்து அவனுக்கு கல்யாணம் பண்ண வேண்டிய வயசு ஆயிடுச்சு. விஜய் அவங்க அப்பா இந்த வீடியோ பாத்தீங்கன்னா மறக்காம பாத்தீங்கன்னா 25 வயசு ஆகுது. கொஞ்சம் எடுங்க அந்த வீடியோ எடுங்க. கீ கொஞ்சம் எப்படி பேசுறான் பாரு. அப்பா கிட்ட எப்படி பேசுவான் பாத்தா. அப்பா எங்க இருக்கீங்க? என்ன கட் பண்ணிட்டாங்க? ஓகே யாரு அவங்க அப்பா திட்டினாங்களா? அப்படியே பேசுவாங்க அப்பா கிட்ட. கீழே குஞ்சுக்கிட்டு யாருக்கும் தெரியாம பேசுறாங்களா? விஜய் அவங்க அப்பா நீங்க ஏதாவது பாத்துட்டு இருந்தீங்கன்னா பையனுக்கு 25 வயசு ஆகுதான், சீக்கிரமா கல்யாணம் பண்ணி வைங்க. அவன் ரொம்ப துடிச்சுக்கிட்டு இருக்கான். அவன் போயிட்டு அங்க பையனை பார்ப்போம். அவங்ககிட்ட இருந்து இருக்கிற கேமராவும் அதுக்கப்புறம் அந்த இதுவும் வாங்குவோம். தட்டுறோம் தூக்குறோம். சரிண்ணா நீங்க படுத்து தூங்க. நாங்க 2 பேரும் கதை பேசிக்கிட்டு அப்படியே வரோம். ஒரு வழியாக ஒரு 4.5 மணி நேரம் ட்ராவலுக்கு அப்புறம் நாங்கள் திருச்சி வந்துட்டோம். சரி நம்மளை போத்தீஸுக்கு வர சொன்னானே அப்படி நம்ம போத்தீஸ் போயிட்டு அவன் வாங்கிட்டு வந்துட்டு அவனோட ஃபோட்டோ கொஞ்ச நேரம் நின்று ஒரு 1/2 hour பேசிட்டு அதுக்கப்புறம் அவங்ககிட்ட கொடுத்த அந்த நம்ம வாங்கிட்டு வர சொன்ன அந்த 2 பொருளையும் வாங்கிட்டு ஒரு வழியாக திரும்பவும் வந்து காரில் உட்காந்துட்டோம். ஒரு வழியாக வந்து நம்ம வாங்கிட்டோம். சரி என்ன தெரியுதா? ஸோ இதாக வந்து ஐயோ திருப்பி வச்சுக்கிட்டு இருக்கேண்ணா. இதெல்லாம் படிங்கடானா சொன்ன கேட்குறாங்க. ஓகே இன்ஸ்டா 360 ஆக்ஷன் கேமரா முதல்ல வந்து பார்த்தீங்கன்னா இது நம்ம கூட கொடுத்துட்டான். இது மட்டும் நம்ம பையன் நம்ம கிட்ட எடுத்துகிட்டு வரல. அடுத்து எங்கண்ணே? ஸோ அதுக்கு ஒரு ஸ்டிக்கு, அதுக்கப்புறம் வந்து ட்ரோனோட இது. அவங்க 2 பேரும் ஏன் அமைதியாக இருக்கான்னு கேட்குறீங்களா? ஏங்க வந்தவன் சாக்லேட் வாங்கிட்டு வந்தான் கரெக்டா? அந்த சாக்லேட் வாங்கிட்டு வந்ததை வீட்டுக்கு ஒரு 2 சாக்லேட் எடுத்துகிட்டு போடணும் கூட இல்லாமல் அங்கே பாருங்க. யோ ஏம்மா கொடுப்பா. சரி சாக்லேட் அந்த டெய்ரி மில்க் எடுத்துக்காங்க. அதான் முக்கியம். அதை விட்டு எங்கே இது? பெரிய டைரி மில்க் ஒன்று வாங்கிட்டு வந்திருக்கான். ஸோ இதெல்லாம் வந்து வாங்கிட்டு வந்திருக்கான்றதால சாப்பிட்டு உட்காந்துருக்காங்க. அதுக்கப்புறம் வந்துன்னா கேக் பாக்ஸ் மாதிரி இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா இதான் வந்து ட்ரோன் கேமரா தான் சொல்லுதான் இருக்குது. இது வந்து நம்ம வீடியோ பிடிச்சிட்டு போடலாம். அது ஒரு வீடியோவாக வந்து கேமிங் தமிழ் வரும். இந்த சேனலுக்கு அந்த சேனலுக்கு சம்மந்தம் கிடையாது. ஸோ அதனால் கேமிங் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணால் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சு. ஓகே
சரி நெக்ஸ்ட் வந்துட்டேன் கைஸ். ஒரு வழியா வந்த வேலை வந்து முடிஞ்சு எங்களுக்காக அங்கேருந்து பர்ச்சேஸ் பண்ணிட்டு வந்த நம்ம நண்பர் ஸ்வேரோவுக்கு வந்து நன்றி தெரிவித்துக் கொள்ளலாம். ஏன்னா நம்மளுக்காக அங்கேருந்து இது எடுத்துக்கிட்டு அதை எடுத்துக்கிட்டு ஒன்று பண்ணி முடிச்சுட்டு வர்றதுக்கே அவனுக்கு டைம் ஆயிடுச்சுன்னா நேற்று நைட்டு தான் லேண்ட் ஆனா திருச்சி லேண்ட் ஆனோம்னா அடுத்த நாள் காலைல நான் கிளம்பி வந்துட்டேன். ஏன்னா வந்து இந்த சின்ன வயசுலாம் வந்து தீபாவளிக்கு அடுத்த நாள்னா முந்தின நாள் நைட்டு தூக்கம் வராது பாரு, அதே மாதிரி கதை தான் எனக்கு. ஸோ நைட்டெல்லாம் தூக்கமே வராமல் சீக்கிரமாக ஏந்து வந்துடலான்னு வந்து முதல்ல கையில் வாங்கிட்டதுக்கு அப்புறம் தான் ஒரு சந்தோஷமாக இருக்குது. ஸோ இது முதல்ல நாங்கள் போய்ட்டு வீடியோ எடுக்க போகிறோம். இதோட ஃபுட்டேஜ் கண்டிப்பாக உங்களுக்கு வரும். நாங்கள் என்னன்னா இது போயிட்டு ஒரு இடத்துல உட்காந்து அந்த ஷார்ட்ஸாக எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் நம்ம போடலாம் அப்படின்னு ஒரு ஐடியா. ஸோ அதனால தான் நாங்கள் சாப்பிட்டு எங்களை மீட் பண்ணுறோம். ரொம்ப பசி இது பேச முடியல, மன உடச்சலுக்கு ஆளாக்கி அவங்களை கொண்டு போக விரும்பல. முதல்ல நாங்கள் சாப்பிட்றோம், அதுக்கப்புறம் அவங்களை வந்து மீட் பண்ணுறோம். என்னண்ணா 3 மணி நேரம் நல்லா தூக்குமா? ஆமாம் நல்லா தூக்கிட்டான். இவ்வளோ நேரம் ஒரு 3 மணி நேரம் நல்லா தூங்கிட்டு தெம்பா ஏன் உட்காந்துக்கிறேன். நான் கார் ஓட்டி கஷ்டப்பட்டு அங்கே வந்து ஓட்டுன்னு வந்தா நீ ஜம்மு தூக்கி பாத்தில அதை வரேன்னு தூக்கிறீங்க. அவன் மட்டும் என்ன பண்ணுவான், மச்சான் ஓட்டுவீங்க. 12 மணிக்கு அவன் போன் பண்ணான். என்ன புரியுதா, 12 மணிக்கு போன் பண்ணி என்ன கேட்டான் அவன் மச்சான் போயிட்டீங்களான்னு கேட்டான். வந்துட்டேன்னா 8 மணிக்கு கால் பண்ணான். கரெக்டா நான் 12:05 அந்த டைம்ல வீடியோ எடுக்க டைம் இல்லை, அதனால தான் கரெக்ட் 12:05 பண்ணா பத்தியாலையா வந்தோம். இன்னொரு பிளாகா போட்டோம், போய் கேமரா வாங்கி வர்றது. சார் நம்ம ஷார்ட்டும் அங்கங்க அதெல்லாம் போட்டுருப்போம். அடுத்து என்ன பிளான், என்ன விளாக் போடுற மாதிரி என்ன சொன்னீங்க நல்லா இருக்கும். நெக்ஸ்ட் நம்ம வந்து நம்ம திருவண்ணாமலை தானே, அது தெரியாது இது நம்ம திருவண்ணாமலை தானே, அதுல இருந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். ஓகே, அப்ப நம்ம என்ன பண்ணோம்னா நம்ம ஊர்ல இருக்கிற ஒரு 5 பெஸ்ட் பிளேஸ் நம்மளுக்கு எது காசு கம்மியா இருக்குமோ அந்த ஊருக்கு போயிட்டு அங்க போயிட்டு வீடு எடுத்து போட்டு ட்ரை பண்ணுவோம். பாத்தீங்களா லைட் கூட கரெக்டான டைம்ல. தேங்க்ஸ்ண்ணா லைட் கரெக்டா போட்டாரு அந்த டைம்ல அவரு. அவ ஃபர்ஸ்ட் வந்து பருவதமலையா திருவண்ணாமலையா? திருவண்ணாமலை கோயில இருந்து எடுத்துக்கலாம். ஏன்னா அதான் பருவதமலை மட்டும் நான் வரல தல. ஏன் வரல இப்ப என்ன மாதிரி எல்லாம் யாரும் முடியுமா? இல்ல தல நான் அவர்கிட்ட மூச்சு வாங்கிட்டேன். யாரு? நான் தான். நான் உன தூக்கின்னு போனேன். 2 பேர் தூக்கி போயிடலாம்டா. டோலி கட்டி தூக்கிட்டு போனாங்க. சபரிமலைக்கே எனக்கு பின்னாடி வர நீ என்ன டோலி கட்டி? நான் இப்போ வா போட்டு இங்க இருந்து ஏறறேனா வா. நான் ஃபர்ஸ்ட் பருவதமலை போலாமா? வேணாம் திருவண்ணாமலையே போலான்னு சொல்லு. போலாம் தல. அடி வர வரைக்கும் நான் வரேன். யாரு ஒண்ணா வருவாங்க, பைக் அது வரைக்கும் வரும். எங்க பைக் வரும்? அதே 3 கிலோமீட்டர் நடக்கணும்ல. பரவாயில்லவா? சரி, அப்ப நாங்க ஃபர்ஸ்ட் விளாக் வந்து திருவண்ணாமலையா? ஆமா திருவண்ணாமலை. இது ஃபர்ஸ்ட் விளாக். அடுத்த விளாக் வந்து திருவண்ணாமலையில இருந்து வரும். அதுக்கு அடுத்து என்னென்ன ஊர் வருது அப்பப்போ என்ன டைமிங் பொறுத்து வந்து பாத்தீங்கன்னா அதுக்கு பண்ணிக்கலாம். அவ்வளவுதான் கைஸ், இந்த விளாக் முடித்து கொள்ளப்படுகிறது. ஸோ அடுத்து ஒரு நல்ல விளாக்ல வந்து பார்க்கணும். நம்ம